பசங்களா, இவர்தான் ராமையா. அவரு வேலைக்கு போறத பத்தி தன் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு நம்ம பண்ணையாருடைய தோட்டத்துல வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அங்க நிறைய பாம்புங்க இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க கவனமா வேலை செஞ்சுட்டு வாங்க. அப்படியா சொல்ற? சரிம்மா, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சாயங்காலம் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன். ராமையா வேலைக்கு கிளம்புறாரு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ கவனமா இரு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் கவனத்துல இருக்கட்டும். ராமையா வேலைக்கு கிளம்புறாரு. ஆனா மனைவிக்கு ஒரே கவலை. அந்த தோட்டத்துல பாம்புகள் நிறைய இருக்கிறதுனால ராமையா அதை எதையும் சிந்திக்காம வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில திடீர்னு மழை வந்துச்சு. அதை பத்தி கூட ராமையா கவலைப்படல. நேரத்துக்கு வேலைக்கு போயிடணும்னு சீக்கிரமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில மழையில பறவை ஒன்று அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கு. அதை ராமையா பார்க்குறாரு. அதுக்கு உதவி செய்யலாம்னு அது பக்கத்துல போறாரு. ஐயோ பாவம், பறவையே உனக்கு என்ன ஆச்சு? மழையில ரொம்ப அடிபட்டுட்டியா? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். பறவையை காப்பாத்தின ராமையா அதை அதனுடைய கூட்டிலேயே விட்டுட்டு அவரு வயல் வேலைக்கு செல்றாரு. அங்க போன ராமையா வேலைகளை எல்லாம் சீக்கிரமாவே முடிக்கணும்னு வேக வேகமா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மதிய உணவு கூட அருந்தாம வேலைகளை எல்லாம் வேகமாக செஞ்சு முடிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சாம். அதனால ஓய்வெடுக்கலாம்னு பக்கத்துல இருந்த மரத்துக்கடியில போய் உறங்கிட்டு இருக்காரு. அவரு உறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு அவர் பக்கத்துல வந்துருச்சு. இத பார்த்த பறவை அவருக்கு உதவி செய்யலாம்னு அவர்கிட்ட வந்து நிக்குது. ஐயா எழுந்திருங்க, ஐயா ஐயா எழுந்திருங்க, பாம்பு வந்திருக்கு, எழுந்து இங்க இருந்து போயிடுங்க. என்னது, பாம்பா? ஐயோ, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். பயத்தோட அங்கிருந்து ராமையா கிளம்பிட்டாரு. கிளம்பின ராமையா பறவையை தேடி அதை கூட்டுக்கு செல்றாரு. ரொம்ப நன்றி பறவையே, நீ என் உயிரையே காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா அந்த பாம்பு என்ன கடிச்சு என் உயிர் கூட போயிருக்கும். நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி பறவையே. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ என்ன காப்பாத்திருக்க. நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய உதவி இல்லை. நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாவும் இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் நீ பண்ண உதவி ரொம்ப பெரிய உதவி. நீ இந்த மாதிரியே உதவிய குணத்துடன் எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணணும் பறவையே. சரியா? நல்லபடியா இரு. நான் போயிட்டு வரேன். பறவைய சந்திச்ச ராமையா இப்போ பசங்களா உங்களை தான் சந்திக்க வந்துகிட்டு இருக்காரு. ராமையா என்னதான் அறிவுரை கூற போறாருன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். பசங்களா, எல்லாரும் என்ன மாதிரி உதவிய குணத்துடன் இருக்கணும். பாத்தீங்களா, நான் அந்த பறவைக்கு உதவி செஞ்சேன். அந்த பறவை என் உயிரையே காப்பாத்திருச்சு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் எப்போதும் உங்களால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நல்லது பசங்களா. என்ன பசங்களா, உங்களுக்கு ராமையா சொல்றது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் உதவி செய்யுங்க.